அது நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் காலையில் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க பாருங்க. ஆமாம், அப்போ தான் நான் மறந்துட்டு இருந்தேன். இப்போ தான் எடுத்துட்டாங்க நைட்டு ஃபோன் பண்ணாங்க. ஒருத்தர் உடம்பு சரியில்லை, நைட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். செல்லை வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுதான் தெரியல. இல்லைன்னா தோழர்களுக்கு வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக, கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினராக பல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைய தினம் உள்ள பல முன்னணி தலைவர்களை உருவாக்கிய சமரசமற்ற போராளி, கருத்தியல் ரீதியாகவும் போராட்டங்கள் மூலமும் தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்திக் கொண்ட அருமை தோழர், நாமெல்லாம் அன்போடு ஆர்கே என்று அழைக்கக்கூடிய அருமை தோழர் ஆர் கருப்பையா அவர்களுடைய 19வது ஆண்டு நினைவு நாளில் நாம் இந்த மதத்தை மாலை அறிவித்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். தியாகங்கள், அவருடைய முன்னெடுப்புகள், அவர் LICயில் வேலை பார்த்துக் கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுவதற்காக பாடுபட்ட விதங்கள் பற்றியெல்லாம் இப்பொழுது நமது தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக ஆர்கே தோழர் பற்றிய அவருடைய வாழ்ந்த காலத்தில் அவரால் ஈர்க்கப்பட்டு CIT தொழிற்சங்கத்திற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இன்றைக்கு வந்து ஆலங்குடி நகர செயலராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் AR பாலசுப்ரமணியன் அவர்கள் இப்பொழுது பேசுவார். ஏற்படும் அந்த தைரியத்திலே, அந்த காலகட்டத்திலே ஆலையிலே நிர்வாகத்திற்கும் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் எளிதாக நடந்து அந்த சங்கத்தை கட்டி காப்பதற்கு மிகவும் உறுதியாக இருந்த சோழர். அதே போல அந்த ஆலையிலே ஏற்படுகின்ற வேலை நிறுத்தத்தின் பொழுது அந்த பக்குவப்படாத தொழிலாளர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு மதிய உணவு ஏற்படுத்துவதற்காக நீங்கள் ஆலையின் ஓரத்திலேயே, சாலையின் ஓரத்திலேயே ஒரு பானை வைத்து சமைத்து தோழர்களுக்கு உணவு அளியுங்கள், அவர்கள் எங்கேயும் போகமாட்டார்கள் என்கின்ற ஆலோசனையெல்லாம் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அந்த CIT அரசு போக்குவரத்து கழகத்திலே வருகின்ற வாகனங்களை அந்த இடத்திலே நிறுத்துவதற்கு நமது சங்க தோழர்களிடம் கூறிச்சென்று அந்த இடத்திலே அந்த ஒரு 5 நிமிடம் அந்த வாகனம் பஸ் வந்து நிற்கும். தோழர்கள் அந்த வாகனத்திலே முந்தியல் வசூல் செய்து அந்த நடத்துனர், ஓட்டுநர் மற்றும் பயணிகளிடம் வசூல் செய்து நாங்கள் உணவளித்து கிட்டத்தட்ட 17 நாள் அந்த வேலை நிறுத்தத்தில் அந்த நடத்துவதற்கு அந்த சரியாக 11 மணி அடையிலே ஒரு தாகத்துடனும் மயக்கமான ஒரு பசி மயக்கத்திலே நான் அவரை சென்று அடைகிறேன். அப்பொழுது LIC அலுவலகம் அண்ணா தலையின் ஓரத்திலே இருந்தது, மாடியில் இருந்தது. உங்களுடைய பசியையும் உங்களுடைய தாகத்தையும் அறிந்த அவர் போண்டாவும் டீயும் வாங்கி கொடுத்தார். தோழர் ஆர்கே ஒரு மத்திய அரசு ஊழியராக இருந்து கொண்டு அந்த அரசு வேலை பார்க்கின்ற அரசு அலுவலர்களை திரட்டுவதையும் சரி, மார்க்சிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு நம்ம அரசு வேலை பார்க்குறோம், நம்ம ஏன் அப்படின்னு சங்கத்தோடு முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தன்னை ஓப்பன் பார்ட்டியில் நின்று வேலை செஞ்சது. எதை பற்றியும் வேலை போனாலும் பரவாயில்ல, கட்சியை கட்சி வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற பட்டி தொட்டியில் ஒரு காலடி படாத கிராமங்களே இல்லை. அவர் அரசு ஊழியராக இருந்தது, வாலிபர் சங்கத்தில் இருந்தார். அடுத்த கட்சியோட மாவட்ட பேர் ஆனதுக்கு பிறகு ஆர்கே அந்த LIC பார்த்தோம்னா ஆர்கே சேரில் அவருக்கு தோல்னா பையன் போட்டு. ஆனால் ஆர்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏதாவது கிராமத்தில் கட்சி வேலை பார்த்துட்டு இருப்பார். இல்லைன்னா ஏதோ பாவப்பட்ட ஏழைப்பட்ட அந்த மக்களுக்காக களத்தில் நிறைய சம்பளம் வாங்கலாம், நமக்கு ஏதோ கட்சியினுடைய பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியை ஒரு அடி
அறிக்கையை வந்து அடுத்த ஸ்டெப்பு கொடுக்கறதுல ஒரு ஆர்டியோட வந்து மிகப்பெரிய அளவு. அதே மாதிரி இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கட்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்றதுக்கு ஒரு அடிப்படை நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிலர் ஆர்கே மாவட்ட செயலாளர்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செவ் வணக்கம் வீர வணக்கம் செவ் வணக்கம் எங்கள் தோழர் ஆர்கேவுக்கு எங்கள் தோழர் ஆர்கேவுக்கு எங்கள் தோழர் கருப்பையாவுக்கு எங்கள் தோழர் கருப்பையாவுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வாலிய வாலிய வாலியவே வாலிய வாலிய வாலியவே வாலிய வாலிய வாலியவே வாலிய வாலிய வாலியவே ஆர்கே புகழ் வாலியவே ஆர்கே புகழ் வாலியவே வாலிய வாலிய வாலியவே கருப்பையா புகழ் வாழியவே நீங்கள் காட்டிய பாதையிலே ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் லட்சம் லட்ச லட்சமாய் உங்கள் செங்கோடியை உயர்த்தி பிடித்து உங்கள் செங்கோடியை உயர்த்தி பிடித்து உங்கள் நிலவை மனதில் நிறுத்தி ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் லட்சம் லட்ச லட்சமாய் அணிவகுத்து வருகின்றோம் அணிவகுத்து வருகின்றோம் ஆர்கே புகழ் ஆர்கே புகழ் கருப்பையா புகழ் கருப்பையா புகழ் போன் பண்றேன் அடுத்து ஏன் பேச